பட்ஜெட் தான் சார். தமிழ்நாடுன்ற பெயரே இல்லை, முற்றிலுமா புறக்கப்படி இது பீகார் நிதிநிலை அறிக்கையெல்லாம் கூட எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பட்ஜெட் என்பது டோட்டலாக நம்மளுடைய தேசத்துக்கான பட்ஜெட் தான். இப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி போக்குவரத்து துறை, அப்புறம் மெட்ரோ இதுக்கெல்லாம் நாங்கள் செலவிடப்படும் சொல்லணும்னா அது த்ரூ அவுட் த கண்ட்ரிக்கு தானே. மெட்ரோ டெவலப் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு அவங்க சொல்லலை. அங்கே இது இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்குவது நாட்டுக்காக போடப்படுகின்ற ஒரு பட்ஜெட்டை தான் நம்ம எடுத்து முடிய தமிழ்நாடு பேர் சொல்ல, ஆந்திரா பேர் சொல்ல அப்படி எடுத்துக்காமல் பொதுவாக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு நடுத்தர மக்களின் முன்னேற்றத்துக்கும் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7 லட்ச ரூபா இருந்துச்சு, அது 12 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்க இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டாம்னு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இப்படி பார்த்தா நிறைய சொல்லிகிட்டே போனோம். அது இந்த இடத்துல வச்சு நான் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம். நிறைய விலாவரியாக சொல்ல வேண்டிய ஒன்று. அறிக்கை கொடுத்துட்டு ஏற்கனவே திறந்த பட்ஜெட்டுன்னு அறிக்கை கொடுத்துட்டு எல்லாம் வந்திருக்கும் எல்லாருக்கும். இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தை சார்ந்த நிதியமைச்சர் 8 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால தமிழகத்துக்கு பெருசா ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்தை எதுவும் சொல்லலைன்னு சொல்றது அவங்களுடைய எப்போதும் இருக்கின்ற ஒரு குற்றாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த டோட்டாலிட்டி நான் பார்க்குறேன். நான் தேசத்தை இந்தியா இருக்கிறது தான் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவின் பெருமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றக்காகவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா பழங்குடி மக்களுக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் பட்டியலின பெண்களுக்கும் பழங்குடி சார்ந்த பெண்களுக்கும் 2 கோடி கடன் உதவி சுயதொழில் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது இட் இஸ் நாட் பேஸ்ட் ஒன்லி டு நார்த், இட் இஸ் ஆல்சோ ஃபார் சவுத். ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் அவங்க நினச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை தான் நான் இதை பார்க்குறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.